முதல்ல மக்களுக்குள்ள ஒரு தலைமுறை பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பெருமை அங்கே உண்டி எதுக்கு வைக்கிற நீ? சாதி மதத்துக்குள்ள போய் எதுக்கு பெருமையை வைக்கிற? எதுக்கு ஒரு இதை திமுறை வைக்கிற? அதுதான் பிரச்சனை இங்க. அப்ப கல்வி ஒன்றையும் போதிக்கல. வாழ்க்கை நெறியை, ஒழுக்கத்தை, மானுட நேயத்தை, எல்லா உயிர்களையும் நேசிச்சு வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டமா அது. சக மனிதனை சாகடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. அதுவும் பாருங்க, சின்ன பசங்க படிக்கிறது. இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய அருவாளோட போய் சாதி வன்மத்துல வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த சாதிய வன்ம நஞ்சு எப்படி ஊறுச்சு, எப்படி உண்டப்பட்டுச்சு? அமைப்பே தப்பா இருக்குது. அதுதான் இங்க பிரச்சனை. சாதி சார்ந்து குளம், சாதி சார்ந்து கிணறு, சாதி சார்ந்து சுடுகாடு. பணத்துக்கு என்னடா தனித்தனியா புதைக்கிற இடம்? இதையெல்லாம் ஒழிச்சான். ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது, ஒழிச்சான். இந்த மாதிரியா இருந்தது எங்க நாட்டுல. என் தலைவன் கட்டிய தமிழ் ஈழத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா உறங்கினான். இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியா இருக்கு. மழை சாதி பார்த்து பெய்யலையே, அப்புறம் என்ன? குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும், கிணத்துல அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும். நிலம் யாரையும் பார்க்கல. நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காது. நான் நிலம் சொல்ல, பூமி சொல்லலையே. நீ ஏன் சொல்ற?